Hi friends, வணக்கம். Welcome back to our channel DD's Cookbook. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர் ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி. இது குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லங்க, இது வந்துட்டு ஃபயர்லெஸ் குக்கிங். அடுப்பே இல்லாம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இது பண்றதுக்கு நான் வந்துட்டு இன்னைக்கு 2 ஓரியோ பிஸ்கட், அதாவது சாக்லேட் ஓரியோ பிஸ்கட் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 15 பீசஸ் இருக்கும். 2 பேக்கெட்டையும் யூஸ் பண்ணி செய்ய போறோம். ஸோ மொத்தமாக 30 பிஸ்கட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிஸ்கட் கூடவே சில இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்படி செய்யும்போது நம்ம ரெசிபி ரொம்ப ரிச்சாக இருக்க போகுது. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு 2 மில்க் ரஸ்க் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது இல்லாட்டி நீங்கள் மேரி பிஸ்கட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ட்ரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் இல்லாட்டி சாக்லேட் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்க, இது சூப்பரா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை பைண்ட் பண்றதுக்காக நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ் மில்க்கும் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மில்க்கும் ஆட் பண்ணி நல்லா நம்ம கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இதை ஒரு டோ பதத்துக்கு கொண்டு வரணும். அதனால பாருங்க, நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பாலை மொத்தமா ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்கணும். இப்போ பார்த்தோன்னா நல்லா பைண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா பாருங்க, சூப்பராக கைக்கு ஒட்டாத டோ ரெடி ஆகிடும். அதை சைடில் வச்சிடலாம். இப்போ ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 10 போல் பிஸ்தா, பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை, இதை எல்லாத்தையும் ஒரு ட்ரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம வந்துட்டு பொடி பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நைஸாக பொடி பண்ணல, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் பொடி பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நம்ம பைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி நீங்கள் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா வந்துட்டு பைண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் மோல்டு யூஸ் பண்ணி கொழுக்கட்டை ரெடி பண்ண போறோம். அதுக்காக இதை வந்துட்டு நெய் யூஸ் பண்ணி கிரீஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தேவையான அளவு சாக்லேட் டோ எடுத்துட்டு நம்ம இந்த மோல்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி உள்ள தள்ளி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம கேப் எதுவும் இல்லாமல் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சுக்கலாம். இந்த நட்ஸ் பவுடரை தேவையான அளவு போட்டுட்டு மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கை யூஸ் பண்ணி தடவி விட்டாலே இது சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க, ஜஸ்ட் கீழே இருந்து ஒரு புஷ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம மோல்ட்ல இருந்து சாக்லேட் கொழுக்கட்டையை ரொம்ப சூப்பராகவே ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே போல் நம்ம மற்ற டோவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு நான் நட்ஸ் பொடி யூஸ் பண்ணி ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் வெறும் தேங்காய் யூஸ் பண்ணி கூட ரெடி பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஸ்டஃபிங்கே இல்லாமல் ஜஸ்ட் சாக்லேட் டோ மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ பாருங்கள், நான் இன்னைக்கு இந்த டோவில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 10 கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு 5 தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரிமைனிங் அப்படியே இருக்குது. ரிமைனிங் இருக்கிற டோவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையை நம்ம இந்த மாதிரி சில்வர் லீவ்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நம்ம அரிசி கொழுக்கட்டைலாம் ரெடி பண்ணியிருக்கோம், பட் இது வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அரிசி கொழுக்கட்டை குட்டீஸ்க்கு அவ்வளோவா பிடிக்காது, பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃப்ரீயாக இருக்கிறப்போ கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷேர் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.